கோவிலுக்கு போறதுனுடைய ரகசியம் என்னன்னு தெரியுங்களா? உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கோவில் கிட்ட இருந்து நல்ல பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, மக்களுக்கு நான் டைரக்ட்டா சொல்றேன். விசேஷ நாளப்ப கோவிலுக்கு போகாதீங்க. விசேஷ நாள்ன்றது என்னது? அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் பிரதோஷம். ஏன்னா அந்த டைம்ல கோவில் எப்படி இருக்கும்? கூட்டமா இருக்கும். உங்களுடைய குறை தீர்க்கும் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க மனு கொடுக்கணும். இல்ல அவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பிரச்சனையை சொல்லணும். ஓகேங்களா? அவர் இப்படி உட்கார்ந்திருக்காரு. சொல்லுங்கப்பா உங்களோட பிரச்சனையை அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் கடவுள்னு வச்சு. இப்ப யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா அப்படிம்பாரு. அப்போ ஒருத்தர் எந்திரிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் அது அவருக்கு உள்ள போகணும். உள்ள போயிட்டு அவர்கிட்ட இருந்து சொல்யூஷன் கிடைக்கணும். அப்புறமா தான் அடுத்தருக்கு போகணும். ஒரே டைம்ல எத்தனை ரெக்வஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் ஒரு டிவைனால? அதுல வச்சிருக்க தகடு, அதனுடைய இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து டிவைன் எனர்ஜியை கனெக்ட் பண்ணுது. அதனால தான் அந்த ஐடலுக்கு இந்த பவர் இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையாவே இருக்கட்டுமே. அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல ஒரே நேரத்துல எத்தனை பேருடைய ரெக்வஸ்ட் அதால ஆக்சஸ் பண்ண முடியும்? எத்தனை பேருக்கு அதனால எனர்ஜி கொடுக்க முடியும்?